பிலேயாமின் கழுதை. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறிப்போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனைக் கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனைக் கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனுடைய 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார். அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன். வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாய் இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். அப்படியே பிலேயாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனான். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போகிறான். கர்த்தரோ பிலேயாம் மோவாபுக்கு நேராக போவதை தடை பண்ணுகிறார். கர்த்தர் பிலேயாமுக்கு எதிர்த்து நிற்கிறார். பிலேயாம் மோவாபுக்கு நேராக போவது கர்த்தருக்கு பிடிக்கவில்லை. அவன் மோவாபுக்கு போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூழுகிறது. தேவனுக்கு கோபம் மூழுகிறது. அதற்கான காரணங்கள் வருமாறு: பிலேயாம் தேவனுடைய வார்த்தையை மதிக்கவில்லை. வெகுமதியின் மீது பிலேயாம் பேராசை. கர்த்தர் தன்னை பாலாகின் பிரபுக்களோடு அனுப்ப வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணியதில் அவனுடைய மாய்மாலம். இஸ்ரவேலை சபிப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தது. தேவனுடைய கட்டளையையும் மீறி பாலாகின் பிரபுக்களோடு போக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை செய்வதற்கு ஆர்வமற்று இருந்தது. பிலேயாமின் மாறுபாடு. பிலேயாமின் பிரபுக்கள் இரவில் வந்து அவனை சந்திக்கும் வரையிலும் காத்திராமல் அதிகாலமே எழுந்து இஸ்ரவேலின் விரோதிகளோடு கூட போனது. தேவன் தன்னோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து பிலேயாம் பல தடவை பலிகளை செலுத்தியது. வெகுமதிகளை பெற்றுக் கொள்வதே அவனுடைய எண்ணம். வெகுமதிகளை பெற்றுக் கொள்வதற்காக பிலேயாம் பல விதத்திலும் முயற்சி பண்ணியது. கர்த்தர் பாவிகளுடைய பாவங்களை அனுமதிப்பதினால் தங்கள் மீது கர்த்தருக்கு கோபம் இல்லை என்று பாவிகள் நினைக்கக்கூடாது. பாவம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் மூளும். கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறவர். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைப்பது கர்த்தருடைய பார்வையில் மிகப்பெரிய பாவமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக சத்துருக்கள் சதி ஆலோசனைகளை பண்ணும்போது கர்த்தர் அவர்கள் மீது அதிகமாய் கோபப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுகிறவர்கள் கர்த்தருடைய கண்ணின் மணியையே தொடுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தமது உள்ளங்கையில் பாதுகாப்பாக வரைந்து வைத்திருக்கிறார்.
கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். பிலேயாம் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் மூளுகிறது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே பிலேயாமுக்கு எதிராளியாக நிற்கிறார். பிலேயாம் தன் கழுதையின் மேல் ஏறி போகிறான். பிலேயாமின் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருக்கிறார்கள். பிலேயாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் மோவாபுக்கு போகிறான். இதனால் தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் அவனுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே பிலேயாமுக்கு எதிராளியாக நிற்கிறார். கர்த்தர் நம்முடைய சிநேகிதராய் இருக்க வேண்டும். அவருடைய ஆதரவும் அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்க வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு எதிராளியாய் இருக்கும்போது நம்மால் அவரை எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண முடியாது. பிலேயாம் ஏறி போகிற கழுதையின் கண்கள் திறந்திருக்கிறது. அந்த கழுதை கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கிறது. பிலேயாமின் மனக்கண்களோ மூடப்பட்டிருக்கிறது. அவனுடைய மனதெல்லாம் பாலாக் கொடுக்க போகும் வெகுமதிகளையே பார்த்து கொண்டிருக்கிறது. பிலேயாமின் கண்கள் தன்னுடைய வழியிலே தனக்கு எதிராளியாக நிற்கிற கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கவில்லை. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறார். பிலேயாமின் கழுதை கர்த்தருடைய தூதனானவரை காண்கிறது. அந்த கழுதை வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடிக்கிறான். திருத்துவத்தில் ஒரு நபரே இங்கு கர்த்தருடைய தூதனானவர் என்று அறியப்பட்டிருக்கிறார். தம்மை அவர் கர்த்தராகவே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிலேயாமின் கண்கள் திறக்கப்படாமல் மூடப்பட்டிருந்தாலும் அவன் தன்னை பற்றி பெருமையாக நினைக்கிறான். அவன் தன்னை பற்றி சொல்லும்போது கண் திறக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறான். பிலேயாம் கர்த்தருடைய தூதனானவரை காணாவிட்டாலும் தான் சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்ட கண் திறக்கப்பட்டவன் என்று தன்னை பற்றி பெருமையோடு சொல்லுகிறான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. பிலேயாமின் கண்கள் குருடனுடைய கண்களைப் போலவே இருக்கிறது. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருப்பதை விட அவன் ஏறிப்போகிற கழுதையின் கண்கள் நன்றாய் திறக்கப்பட்டிருக்கிறது. பிலேயாமின் கண்களோ பேராசையினால் மூடப்பட்டிருக்கிறது. 3 முறை கழுதை கர்த்தருடைய தூதனானவரை காண்கிறது. ஆவிக்குரிய சரீரங்களில் இருக்கிறவர்களை சிலரால் தரிசிக்க முடியும், மற்றவர்களால் தரிசிக்க முடியாது. கடைசியில் பிலேயாமின் கண்கள் திறக்கப்பட்டு அவனும் கர்த்தருடைய தூதனானவரை காண்கிறான். ஒரு கழுதை கூட கர்த்தருடைய தூதனானவரை காண்கிறது. கர்த்தர் தமக்கு சித்தமானவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆகையினால் தரிசனத்தை பார்த்தது பற்றியோ அல்லது வெளிப்பாடு கிடைத்தது பற்றியோ நாம் பெருமைப்படக்கூடாது. பிலேயாமின் கழுதை கர்த்தருடைய தூதனானவரை பார்த்து தன்னையும் தன்மேல் ஏறி இருக்கிற பிலேயாமையும் காப்பாற்ற நினைக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கண்டு பிலேயாமின் கழுதை வழியை விட்டு வயலிலே இறங்கி போயிற்று. பிலேயாம் கழுதையினுடைய வினோதமான செய்கையை பார்த்து அவனும் எச்சரிப்படைந்திருக்க வேண்டும். அவனும் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்திருக்க வேண்டும். தான் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக மோவாப் தேசத்தை நோக்கி பிரயாணப்படுவதை உணர வேண்டும். ஆனால் பிலேயாமோ தன்னுடைய தப்பிதத்தை உணரவில்லை. தன் கழுதை தப்பு செய்கிறது என்று பிலேயாம் நினைக்கிறான். தன் கழுதை அதன் கடமையை சரியாய் செய்யவில்லை என்று பிலேயாம் அதன் மேல் கோபப்படுகிறான். பிலேயாம் தன்னுடைய தப்பிதத்தை பார்ப்பதற்கு பதிலாக கழுதையை பார்க்கிறான். கழுதை தப்பிதம் செய்கிறது என்று நினைக்கிறான். இக்காலத்தில் பிலேயாமை போல ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் தப்பு செய்தாலும் தங்களுடைய தப்பிதத்தை உணர மாட்டார்கள். அவர்கள் தங்களை நோக்கி பார்க்காமல் மற்றவர்களை நோக்கி பார்ப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய தப்பிதத்தை உணராமல் மற்றவர்கள் செய்வதெல்லாம் தப்பிதம் என்று சொல்லுவார்கள். பிலேயாம் தான் செய்யும் தப்பிதத்தை நிமித்தம் தன் மீது கோபப்பட வேண்டும். ஆனால் அவனோ தன்னுடைய கழுதையின் மீது கோபப்படுகிறான். கழுதை வழியை விட்டு வயலிலே விலகி போனதினால் அந்த கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடிக்கிறான். துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் பிலேயாமை போலவே இருக்கிறார்கள். பாவிகள் அழிந்து போகக்கூடாது என்று நினைத்து அவர்களுக்கு ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் சொன்னால் அவர்கள் நம்மீது கோபப்படுவார்கள்.
அவர்களை திருத்துவது கடினமான காரியம். இப்படிப்பட்ட பாவிகள் தங்கள் கண்களை திறந்து கொண்டு குழியில் விழுவதற்கு போகிறார்கள். தங்களை தடுத்து நிறுத்துகிறவர்கள் மீதும் கோபப்படுகிறார்கள். பிலேயாம் கழுதையை அடித்ததினால் அந்த கழுதை மறுபடியும் வயலில் இருந்து ஏறி பாதைக்கு வருகிறது. சிறிது தூரம் போவதற்கு முன்பாகவே அந்த கழுதை மறுபடியும் கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையில் போய் நிற்கிறார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிற்று. பிலேயாம் திரும்பவும் தன் கழுதையை அடிக்கிறான். கர்த்தருடைய தூதனானவரின் பட்டயத்திற்கு பிலேயாமை தப்புவிக்க பண்ண வேண்டும் என்பதற்காகவே கழுதை சுவர் ஓரமாய் ஒதுங்குகிறது. அது பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிற்று. பிலேயாமின் காயலில் வலியும் வேதனையும் ஏற்படுகிறது. பிலேயாம் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதும் அவன் அழிவுக்கு தப்பிக்க வேண்டும் என்பதும் கழுதையின் விருப்பம். ஆனால் பிலேயாமோ தனக்கு உதவி செய்த கழுதையின் மேல் கோபப்படுகிறான். கழுதை தனக்கு செய்த உதவி பிலேயாமுக்கு புரியவில்லை. அவனுடைய கால் சுவர் ஓரமாய் ஒதுங்கி அந்த சுவற்றில் நெருக்கியதினால் ஏற்பட்ட வலியும் வேதனையும் மாத்திரம் அவனுக்கு தெரிகிறது. பிலேயாம் தன்னுடைய தப்பிதத்தை உணராமல் தன் கழுதை தப்பிதம் செய்வதாக நினைத்து அதை திரும்பவும் அடிக்கிறான். பிலேயாமின் கழுதை இரண்டாம் தரமும் அடி வாங்குகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நிற்கிறார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொள்கிறது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடிக்கிறான். பிலேயாமின் கழுதையோ அவனுக்கு நல்லது செய்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்துக் கொண்டு நிற்கிறார். பிலேயாம் பட்டயத்திற்கு தப்பிக்க வேண்டும் என்பது கழுதையின் விருப்பம். கழுதை தன்னால் முடிந்த வரையிலும் பிலேயாமுக்கு நன்மை செய்கிறது. ஆனால் இப்போதோ அந்த கழுதை பிலேயாமின் கீழே படுத்துக் கொள்கிறது. அதை பார்த்து பிலேயாமின் கோபம் அதிகரிக்கிறது. பிலேயாமை தடை பண்ணுவதற்கு கர்த்தர் முயற்சி பண்ணுகிறார். ஆனால் அவனோ கண் திறக்கப்பட்டவனாக இல்லை. தனக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு நிற்கிற கர்த்தருடைய தூதனானவரை அவனுடைய கண்கள் பார்க்கவில்லை. பிலேயாம் தன் கழுதையை பார்க்கிறான். ஆனால் அவன் கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கவில்லை. பிலேயாமின் பிரயாணத்தை தடுத்து நிறுத்துவதற்காக கர்த்தர் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வியுறுகிறது. கர்த்தர் இப்போது கழுதையின் வாயை திறக்கிறார். தன் வாய் திறக்கப்பட்டவுடன் அந்த கழுதை பேச ஆரம்பிக்கிறது. அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்று கேட்கிறது. இது ஒரு அற்புதம். பேதுரு இதை பற்றி கூறும்போது பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசிற்று என்று குறிப்பிடுகிறார். 2 பேதுரு 2:15-16. ஒரு கழுதை தன் வாயை திறந்து பேசுவது மிகப்பெரிய அற்புதம். ஆனால் பிலேயாமோ இந்த அற்புதத்தை உணராமல் கழுதையோடு பேசுகிறான். பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யுமாறு ஒரு சர்ப்பம் அவர்களை வஞ்சித்தது. அவர்களை வஞ்சிக்க சாத்தான் சர்ப்பத்தை தன்னுடைய கருவியாக பயன்படுத்தினான். எங்கோ கர்த்தர் பிலேயாமை திருத்துவதற்கு ஒரு கழுதையை பயன்படுத்துகிறார். பிலேயாமின் கழுதை அவனை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்று கேட்கிறது. கழுதை சாதாரணமான மிருகமாக இருந்தாலும், அது பலவீனமான மிருக ஜீவனாய் இருந்தாலும், நீதியுள்ள தேவன் அந்த மிருகத்தின் மீதும் கரிசனையோடு இருக்கிறார். பலவீனமானவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக தாங்களே பேசுவார்கள், அல்லது அவர்களுக்காக பேசுவதற்கு கர்த்தர் வேறு யாரையாவது நியமிப்பார். கர்த்தர் பலவீனமானவர்களையும் கைவிடாமல் ஆதரிக்கிறார். பிலேயாம் தன்னுடைய இருதயத்தில் பெருமை உள்ளவனாகவும் மற்ற மிருக ஜீவன்கள் மீது அன்பில்லாதவனாகவும் இருக்கிறான். அவனுடைய கண்களும் குருடாயிருக்கிறது. ஒரு கழுதை பேசுகிறது என்னும் அதிசயத்தை கூட அவனால் உணர முடியவில்லை. அவனுக்கு கழுதையின் மீது கோபம் வருகிறது. கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் மிகவும் பொல்லாதவர்களாய் இருப்பார்கள். பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால்
இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த கழுதையோ பிலேயாமிடம் விவாதம் பண்ணுகிறது. தன்னிடத்தில் ஒரு தப்பிதமும் இல்லை என்றும் தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தில்தான் தான் பிலேயாமின் கீழே படுத்துக் கொண்டதாகவும் அந்த கழுதை தன்னுடைய செய்கைகளை நியாயப்படுத்துகிறது. கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்று கேட்கிறது. அதற்கு பிலேயாம் இல்லை என்று அந்த கழுதைக்கு பதில் சொல்லுகிறான். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் கழுதையை பேச வைப்பது மாத்திரமல்ல, அது தன்னுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்லவும் பண்ணுகிறார். கழுதை எப்படித்தான் பேசினாலும் பிலேயாம் உணர்வடையவில்லை. கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறக்கிறார். அப்பொழுது பிலேயாம் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை காண்கிறான். பிலேயாம் தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தருடைய தூதனை பணிந்து கொள்கிறான். பிலேயாம் கழுதைக்கு என்ன செய்ய நினைத்தானோ அதை கர்த்தர் அவனுக்கு செய்ய போகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு எதிராக அவன் சற்பனை பண்ணினான். முடிவில் அவனே மரித்து போனான். கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்த பிறகே அவன் உணர்வடைகிறான். கர்த்தருடைய கோபம் தன் மீது திரும்பி இருப்பதை அவன் புரிந்து கொள்கிறான். பிலேயாமின் இருதயம் கடினமானதாக இருந்தாலும், அவனுடைய மனது பேராசை நிரம்பியதாக இருந்தாலும், கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தினால் அவனுடைய கண்களை திறக்கிறார். கடினமான அவனுடைய இருதயத்தை மென்மையாக்குகிறார். பெருமை நிரம்பிய அவனுடைய மனதை தாழ்த்துகிறார். பிலேயாம் இப்போது கர்த்தருடைய தூதனை தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்றும், கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று, எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை 3 முறை வெளிப்படுத்தி அதை உறுதி பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, நீ உன் கழுதையை அடித்தது என்ன என்று கேட்கிறார். பிலேயாம் தன்னுடைய பாவத்தை உணர்கிறான். அவன் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். பிலேயாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக பாலாகை பார்க்க போகிறான். கர்த்தருடைய வார்த்தையை விட அவனுக்கு பாலாகின் ஐஸ்வர்யமே பெரியதாய் தெரிகிறது. பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாய் இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்று சொல்லுகிறான். பாலாகின் பிரபுக்களோட போவது கர்த்தருடைய பார்வைக்கு தகாததாய் இருக்குமானால் தான் திரும்பி போய்விட சம்மதிக்கிறான். தேவனுடைய சித்தம் என்ன என்பது அவனுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவன் பாலாகின் பிரபுக்களோட பிரயாணப்பட்டிருக்கவே கூடாது. இப்பொழுது பாதி வழியில் கர்த்தருக்கு பிடிக்கவில்லை என்றால் தான் திரும்பி போக ஆயத்தமாக இருப்பதாக அரையுறை மனதோடு கூறுகிறான். பிலேயாமின் கண்கள் இதுவரையிலும் திறக்கப்படாமல் இருக்கிறது. ஆகையினால் கர்த்தருடைய தூதனானவர் தனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருக்கிறான். இப்போதோ கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்திருக்கிறார். பிலேயாம் மோவாபுக்கு போகாமல் தன்னுடைய இடத்திற்கே திரும்பி போய் விடுவதாக சொல்லுகிறான். பிலேயாம் கர்த்தருடைய தூதனானவரிடத்தில் நயமான வார்த்தைகளை பேசினாலும் அவன் மனம் திரும்பி இருப்பதற்கான அடையாளம் எதுவும் காணப்படவில்லை. தன்னுடைய கைகள் கட்டப்பட்டிருப்பது போலவும் தன்னால் பாலாகை பார்க்க போகாமல் இருப்பது போலவும் பிலேயாம் பேசுகிறான். பிலேயாம் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து திரும்பி போக விரும்பவில்லை. தான் பாலாகை பார்க்க போவது கர்த்தருடைய பார்வைக்கு தகாததாக இருப்பதினால் பிலேயாம் திருப்பி போவதாக சொல்லுகிறான். பிலேயாமை போலவே இக்காலத்திலும் அநேகர் தங்கள் பாவத்தை விட்டு விலகி வர மனதில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு சிலர் வேறு வழியில்லாமல் பாவத்தை விட்டு விலகி வருகிறார்கள். தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த பாவத்திற்கு திரும்பி போய் விடுவார்கள். அவர்கள் தங்கள் பாவத்தில் நிலைத்திருப்பார்கள். பாவம் அவர்களை விட்டு விலகி போவதனால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் பாவத்தை விட்டு விலகி போகிறார்கள். பிலேயாமின் ஜீவியத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பது போல தெரிகிறது. ஆனாலும் அவனுடைய இருதயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இருதயத்தில் மாற்றம் ஏற்படாமல் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. இப்படிப்பட்டவர்கள் பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். ஆனாலும் இவர்கள் பாவத்திற்கு சிநேகிதர்களாகவும்
அதற்கு பங்காளிகளாகவும் இருப்பார்கள். நான் திரும்பி போய்விடுகிறேன் என்று பிலேயாம் தன் வாயினால் சொன்னாலும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதரோடே கூட போ, நான் உன்னோடே சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்று சொல்லுகிறார். அப்படியே பிலேயாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போகிறான். பாலாகின் பிரபுக்களோடு கூட போவதற்கு பிலேயாமிற்கு அனுமதி கிடைக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு சொல்லும் வார்த்தையை மாத்திரமே பிலேயாம் சொல்ல வேண்டும். பிலேயாம் பாலாகுக்கு முன்பாகவும் மோவாபியரின் பிரபுக்களுக்கு முன்பாகவும் தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்வதற்காக புறப்பட்டு போகிறான். பிலேயாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலும் கீழ்ப்படியாவிட்டாலும் அவனால் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமான வார்த்தைகளை பேச முடியாது. பிலேயாமால் இஸ்ரவேல் புத்திரரை சபிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவன் தன் வாயினால் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கப் போகிறான். இதுவே கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. பிலேயாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாலாக் பிலேயாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோடே உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? என்னிடத்திற்கு வராமல் இருந்ததென்ன? ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கனம் பண்ண மாட்டேனா என்றான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன். ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ? தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையையே சொல்லுவேன் என்றான். பிலேயாம் பாலாகுடனே கூட போனான். அவர்கள் கீரியாத் ஊசோத்தில் சேர்ந்தார்கள். அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிலேயாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான். மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏறப்பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான்.